கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. அதுக்கப்புறம் ஏன் முடிவா நான் முடிச்சுக்கிறேன். என்ன இந்த நைட் டைம்ல தண்ணியில விளையாட போறாங்க. அது சரி. இவங்க இப்ப விளையாடிட்டு இவங்க போறது நான் அது வரைக்கும் எவ்வளவு வெயிட் பண்றது. என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியலையே. என்ன இவங்க தண்ணியில விளையாட போற மாதிரி இல்லைங்க. இவங்க வேற என்ன பண்றாங்க? எதிரி கடவுள் ஆரம்ப போறாங்க. ஹலோ ஹலோ மிஸ்டர், இங்க பாருங்க மேடம் மேடம் என்ன கேளுங்க. எங்க உள்ள போவாதீங்க, எங்க கடல் ஆழமா இருக்குங்க. ஹலோ இவங்க வேற என்னமோ எனக்குள்ள போறாங்க. டே இதுக்கு மேலே தாமதிக்கப்படாது, முதல்ல அவங்க காப்பாற்றணும். இவங்க நிறைய தண்ணி குடிச்சிட்டாங்க போல இருக்கேன். ஏங்க என்ன பண்றது இருக்கு மேடம். டே ஆபத்துக்கு பாவம், இவங்க எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். இவங்க எதனால இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க தெரியல. சரி இப்போதைக்கு இவங்களுக்கு நம்ம ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் எய்ட் தானே தப்பு இல்லை. நீங்க என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்லாம் பண்ணலாம். உங்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதான் மன்னிச்சிடுங்க. பெண்ணே உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போல இருந்ததில்லை என் உயிரே. உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான். நல்ல வேணுங்க, எழுந்துச்சிட்டீங்க. ஏங்க எதுக்குங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? யாருங்க நீங்க? எதுக்கு இந்த நேரத்தில் இங்க வந்தீங்க? தெரியாம தண்ணியில விழுந்த மாதிரி தெரியலாம். நீங்க எதுவும் தெரிஞ்சுதான் விழுந்தீங்க. ஏங்க இப்படி ஒரு முடிவு பண்ணீங்க? யாருங்க நீங்க? நீங்க எதுக்குங்க என்ன காப்பாத்துனீங்க? எங்க போறேன்னு விட்டுட்டு போக வேண்டியது தானே. என்னங்க விளையாடுறீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க தப்பான முடிவு எடுக்கிறாங்க, அதை பார்த்துக்கிட்டு கை கட்டி நிற்கவா? அப்படி என்னால முடியாதுங்க. எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கவும் இல்லைங்க. ஐயோ ஏங்க என் கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அது சரி, என் கூட பேசி பழகுறவங்களே புரிஞ்சுக்கல, இப்ப பார்த்து நீங்களா புரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு இந்த சாவு கூட வர மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா டைம் என்ன ஆகுது? 1:30 மணி ஆகுதுங்க. 1:30 மணிக்கு ஒரு பொண்ணு தானே தனியா பீச்ல இங்க வந்து நிற்கும் போது தெரியுது நீங்க தப்பான முடிவு தேடி தான் வந்திருக்கீங்கன்னு. நீங்க எதுக்குங்க இப்படி ஒரு முடிவு? அப்படி என்னங்க உங்க லைஃப்ல பெரிய பிரச்சனை வந்துருச்சு? இங்க பாருங்க, கண்டிப்பா அவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அவங்களை பார்த்தாலே தெரியுது நல்ல பணக்கார வீட்டு பொண்ணுன்னு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம்? பணக்கார வீட்டு பொண்ணுக்குன்னா பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தமா என்ன? தெரியுது உங்க பிரச்சனை என்னன்னு. அநேகமா லவ் ஃபெயிலியரா தான் இருக்கும், கரெக்டுங்களா? ஆமா. நீங்க காதல் தோல்விக்கெல்லாம் இந்த முடிவு எடுத்தா இன்னும் பெரிய பெரிய பிரச்சனைலாம் இருக்குங்க. அதுக்கெல்லாம் நாங்க என்ன முடிவு எடுக்கிறது? நீங்க பாருங்க, உங்களை விட பிரச்சனை எனக்கு அதிகம். இப்ப நீங்க எடுக்க வந்த முடிவை தான் நானும் எடுக்க வந்தேன். ஆக வந்த இடத்துல சர்வீஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க எதுக்கு இந்த முடிவு எடுக்க வந்தீங்க? எனக்கு வாழ்க்கையே பிரச்சனை தாங்க. என்ன சொல்றீங்க? உங்க பேர் என்ன? என் பேரு வெற்றிமாறன். ஆனா என் பேர்ல மட்டும் தாங்க வெற்றி. என் லைஃப்ல வெற்றிங்கிறதே இல்லை. அதனால மாறன் மட்டும்தான். என் பேர் மாறன். வெற்றியா? உங்க பேரும் வெற்றியா? வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி புத்தம்மா. என்னங்க வெற்றி பேர் கேட்டதும் அவ்வளவு ஆச்சரியமா பாக்குறீங்க? ஓ அப்ப நீங்க லவ் பண்ண ஒரு பேரு வெற்றிங்களா? இப்படி இவ்வளவு கரெக்டா கேக்குறீங்க? ஏங்க ஏங்க இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கீங்க? ஒரு பேர் சொன்னதும் இவ்வளவு ஷாக்கா பாக்குறீங்கனாலே அதிலே புரிஞ்சுக்கணும்லவா? அந்த பேர் உள்ளவரை தான் நீங்க லவ் பண்ணிருக்கீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, எனக்கு அந்த பேர் கிடையாது. அதான் சொன்னேன் இல்லைங்களா, என் லைஃப்ல வெற்றியே கிடையாது. அதனால மாறன் மட்டும்தான். என் பேரு மாறன். ஸோ வெற்றிங்கிறத ஏற்றுருங்க. நீ பாருங்க, உங்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்கு. நீங்க லவ் ஃபெயிலியருக்காக இப்படிலாம் முடிவு எடுக்கலாமா? தப்பு இல்லைங்க. சரி ரொம்ப நேரம் ஆகுது, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் வேணா கூட்டிட்டு வந்து விடவா? ஏன்னா நைட் டைமா இருக்கு, நீங்க தனியா போய்க்க மாட்டீங்களா? வாங்க
உங்களை எங்க விடணும்னு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க. என்னடா இப்பதான் பார்த்தோம், நம்மளை காப்பாத்திட்டோன்றதுக்காக இவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும்னு நினைக்காதீங்க. கேட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் ஒரு ஃப்ரெண்டா தான் சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். உங்களால் தான் இன்னைக்கு நான் எடுக்க வந்த முடிவையும் மாத்திக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, தள்ளி போட்டிருக்கேன். சரி நீங்க வாங்க, உங்களை கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்புறேன். வாங்க. நான் உன்னை கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. என்ன கேட்க போறீங்க? நான் எதுக்கு இந்த முடிவு எடுக்க வந்தேன்னா சொல்றேங்க. நம்ம இன்னொரு டைம் மீட் பண்ணா கண்டிப்பா சொல்றேன். இப்போ இது சொல்றதுக்கான நேரம் இல்லை. நீங்க ஒரு பொண்ணு தனியா இருக்கீங்க, நம்ம 2 பேரும் இப்படி இருக்கா யாராவது பார்த்தா உங்களுக்கு தாங்க பிரச்சனை. அதனால இப்போ இதுக்கு சொல்றதுக்கான நேரம் இல்லை. இன்னொரு தடவை நம்ம மீட் பண்ணா கண்டிப்பா என் ஸ்டோரி உங்ககிட்ட சொல்றேன். ஏன்னா நானும் உங்க ஸ்டோரி கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால என் ஸ்டோரி சொல்றேன். சரிங்களா? இப்போ கிளம்புங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, வீட்டுக்கு போங்க. வாங்க. எப்படி நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்க. ஏங்க என் லைஃப்ல நான் சிரிச்சதே இல்லைங்க, ஆனா உங்களை பார்த்ததுல இருந்து சிரிப்பு மட்டும் தாங்க வருது. அவ்வளோ இன்னசென்டா இருக்கீங்க. சரிங்க, எல்லாம் எப்படின்னு கண்டிப்பா நான் சொல்றேன். டைம் ரொம்ப ஆகுதுங்க, நீங்க எழுந்துறீங்க, வீட்டுக்கு கிளம்பலாம். வாங்க, ஒரு ஃப்ரெண்டா கூப்பிடுறேங்க, வாங்க போலாம். போலாம். தோழா தோழா கனகன் தோழா தோழா தோழல் கூட கொஞ்சம் சாஞ்சுக்கணும். நட்பை பற்றி நாமும் பேசி சேர்த்துக்கணும். ஒன்னா புரிஞ்சுக்கணும், ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கணும். போதுமா? ஏய், போதுங்கிற வார்த்தைக்கு இங்க இடமே இல்லை. சரி, இப்போ உனக்கு பயம் போச்சா? அப்ப இன்னமும் பயம் போகல, அப்படிதானே? இப்படி இருந்தாச்சு, இந்த மாதிரி உனக்கு பயம் போகலாம். இன்னும் எப்படி இருந்தா உனக்கு பயம் போகும் சொல்லுடி. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல போயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும்? அட்ஜஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் செலவாகுமே. செலவாகும், பரவாயில்லையா? செலவாகுமா? என்ன செலவு? அது நீ சில பழகு கொடுக்க வேண்டியது வரும். நீ அதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். கொடுப்பியா? என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணுமா? இது கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும். அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாலும் அது கொடுக்கணும், தினமும் கொடுக்கணும். கொடுப்பியா? நான் பயந்துட்டேன், நீங்க வேற என்ன கேட்க போறீங்கன்னு. அப்ப இதெல்லாம் கொடுத்துருக்கியா? சரி, எனக்கு தூக்கம் வருது, தூங்கலாமா? ஆமாம், ரொம்ப டயர்டாக இருப்பேன், கண்டிப்பாக தூங்கணும். தூங்கினதுக்கப்புறமா மார்னிங் எழுந்து அடுத்த ஷிஃப்ட் வச்சுக்கலாம். இப்போ தூங்கும், என் பொண்ணு போவோம், ரொம்ப டயர்டாக இருப்போம். அவன் தூங்கணும்னா தூங்கிடுச்சிடும். தூங்கன்னு சொல்லிட்டு இப்படி இருந்தா எப்படி தூங்கலாம்? கொஞ்சம் தள்ளி படுக்கணும்ல. இல்லையா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இப்படிதான் படுப்பேன். சரி, தூங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு எனக்கு தூக்கம் வருது. வேணா எனக்கு உதறு மட்டும் தான் சொல்லுது, மனசு அப்படி சொல்லணும். என்கிட்ட வேற என்னமோ சொல்லுது. என்ன சொல்லுது? மடையா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருப்பாங்க, பூந்து விளையாட வேண்டியதானடான்னு கேட்குது. விளையாடு இல்லாமா? கத்தாதடி, வெளியே சத்தம் கேட்க போதும். எதுக்கடி கத்துறோம்? எனக்கு போதாது. சாப்பாடுல கை வைக்கிற வரைக்கும் பசியா தெரியலாம், ஆனா சாப்பாடு சாப்பிட்ட வரைக்கும் இன்னும் வேணும் கேட்குதுரி. அதனால ஃபுல்லா சாப்பிட்ற வரைக்கும் விட மாட்டேன். ஏங்க அதெல்லாம் அப்படிதாங்க. அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயாச்சுங்க, வாங்குங்க. அதெல்லாம் நான் கேட்கிற நிலைமையிலே இல்லை. சொல்லணும். பொன்னுடலில் ஓடுவே, உன்னுடலில் நான் ஓடி உள்ளழகை தேடுவே. கோகை கொண்டு நின்றாடும் செந்தரும்பு தேகம், முந்தி வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம்
வாழணும் பல்லாண்டு ஒரு மல்லிகை மெத்தைய போட்டு அதில் மன்மதன் வித்தைய காட்டு நான் கேட்கணும் தாலாட்டு ஒண்ணு இல்லாம ரெண்டும் இல்லை ஆண் இல்லாம பெண் உடைவாளில் நீ எந்தன் உடை தொட்ட அந்நேரம் உன் பார்வை எந்தன் உயிர் தொட்டதறிவாயோ உறக்க கத்துது கோழி தண்ணி அரைச்சி கொட்டுது வாளி உறக்க கத்துது கோழி தண்ணி அரைச்சி கொட்டுது வாளி இருட்டு கத்தன வேலி வந்து இறுக்கி கட்டணும் தாலி எடுத்து போட்டுட்டு படுத்தா என்ன பாட்டும் வாங்க நினைப்பு கிணத்து தண்ணியில் குளிச்சா தினம் ஆடிடுமா குறிப்பு உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் வந்து ட்ராப் பண்றேன். இல்லைங்க வேண்டாம் நானே போயிடுவேங்க. நீங்க பயப்படாதீங்க, உங்க வீட்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன். இந்த ராத்திரி நேரத்துல போறீங்க, தனியா போக முடியாதுல்ல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களை தனியா அனுப்பிட்டாக்கா. அதனால தான் கேட்கறேன், எங்கன்னு சொல்லுங்க, அது வரைக்கும் கூட்டிட்டு வந்து ட்ராப் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க போங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கீங்க, இப்ப தனியா போய் இதனால ரொம்ப சங்கடம் ஆயிடுங்க. அப்புறம் காப்பாத்தி பிரோஜனம் இல்லாம ஆயிடுச்சுன்னா வேஸ்ட் இல்லைங்க. இல்லைங்க இந்த நேரத்துல உங்க கூட வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்கவங்க தப்பா நினைப்பாங்கல்ல, அதுக்காக தான் சொல்றேன். அட ஆமால, சரி ஓகே, அப்ப நீங்களே போயிடுங்க, நான் கிளம்புறேன். ஹலோ ஒரு நிமிஷம், எங்க உங்களை தாங்க மாறன். என்ன சொன்னீங்க? மாறன், உங்க பேரு மாறன் தானே சொன்னீங்க? என் பேர் வெற்றி மாறன் சொன்னேன், ஆனா வெற்றியை விட்டுட்டீங்களே. உங்களுக்கு பிடிச்ச பேராச்சே, வெற்றியை விட்டுட்டீங்க. பேர் பிடிக்குங்க, பேர் பிடிக்காமலாம் இல்லை, ஆனா அந்த பேர் எனக்கு சொந்தமானது இல்லைல்ல, அதனாலதான் நான் உங்களை மாறன் மட்டுமே கூப்பிடுறேன். உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாம்ல, தப்பு இல்லைல்ல? ஐயோ பெரிய தப்புங்க, என் பேரை நீங்க சொல்லி கூப்பிடுறதா? நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, நான் யாரும் தெரியுமா? என்ன போய் பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு சொல்றீங்க? சாரிங்க, தெரியாம கூப்பிட்டுட்டேன். நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன், வாங்க பொங்கனே கூப்பிடுறேன். ஏங்க எதுக்குங்க இப்படி இருக்கீங்க? ஏங்க நான் என்ன பெரிய விஐபியா என் பேர் சொல்லி கூப்பிட்டது கோவப்படுறதுக்கு? அப்படிலாம் இல்லை, என் பேர் ஒரு பேரு, அது வேற நீங்க கூப்பிட்டுட்டீங்கன்னு சொல்றீங்க பாருங்க. எப்படி வேணா கூப்பிடலாங்க, நான் என்னன்னு கேட்க மாட்டேன், எப்படி வேணாலும் கூப்பிடலாம். சரி நீங்க எப்ப கூப்பிட்டீங்களா, எது கூப்பிட்டீங்க? தனியா போக பயமா இருக்கு, நீங்க கூட வரீங்களா? யாரும் கூட வந்தா தப்பா நினைப்பாங்கன்னு சொன்னாங்களே, இப்ப பரவாயில்லையா? அப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா தனியா போக பயமா இருக்கு. நாயெல்லாம் குலைக்கும், பேய் ஏதாவது வந்துருச்சுன்னா எனக்கு பேய்னா ரொம்ப பயம். சரிங்க சரி, நான் வரேன், பயப்படாதீங்க, நான் வரேன். ஆமா இப்ப தனியா போக பயப்படுறீங்க, நாய் கொலைக்கும் பேய் இருக்கும்ன்றீங்க, இங்க வரும்போது எப்படி வந்தீங்க? இல்ல அப்ப ரோட்ல ஆளெல்லாம் இருந்தாங்க, ஆட்டோ கூப்பிட்டேன், ஆட்டோ வந்துச்சு, ஆட்டோ பிடிச்சிட்டு இங்க வந்துட்டேன். அப்ப எனக்கு பயமே தெரியல, ஏன்னா நான் சாக போறேன் தானே. சாக போற என்ன, நாய் கடிச்சா என்ன, பேய் பிடிச்சா என்னன்னு தைரியமா வந்துட்டேன். இப்போ வீட்டுக்கு போக பயமா இருக்கு. இப்போ சாகர முடிவுல இருந்து வெளியில வந்துட்டீங்க போல இருக்கு, அதனால பயம் வந்திருக்கு, கரெக்டுங்களா? தெரியல, நான் இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியல, ஆனா இப்ப எனக்கு வீட்டுக்கு போகணும். என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். சரி பயப்படாதீங்க, வாங்க நான் கூட்டிட்டு போறேன், போலாமா? போலாம். சாரிம்மா, நடந்து வரும்போது பட்டுருச்சு, சாரி. சே பரவாயில்ல, போலாம். டேய் மச்சான், என்னடா இவ்வளவு நேரம் எல்லா இடமும் தேடியாச்சும் அலைஞ்சாச்சு, அந்த பொண்ணு எங்கேயுமே காணுமே, இனி எங்கடா தேடுறது? அதான் மச்சி எனக்கும் புரியணும், இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியணும். அங்க மாலு கிட்ட வேற 1 ஹவர்ல அஞ்சலி கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன், இப்பவே டைம் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியணும். டேய் அவகிட்ட நான் நல்ல விதமா எடுத்துதான்டா சொன்னேன், அப்பெல்லாம் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டாடா. அப்பவும் நான் கேட்டேன், ஆல்ரைட் தானே அஞ்சலின்னு. ஆமாண்ணா, அப்ப நான் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன், கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். என்ன பண்ண போறேன்னு தெரியல, இப்போ அவன் எங்க போனா, என்ன பண்றான், கடவுளே. நீ இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இதுக்குதான் உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன், அவன் உங்களே சுத்தி சுத்தி வரா, அவளை விட்டுட்டு தேவையில்லாம ஏன் பின்னாடி சுத்த வேண்டியது? ஏய்
ஏதாவது பேசணும் அவ்வளோ அமைதியா இரு. ஏற்கனவே நான் டென்ஷன்ல இருக்கேன். மறுபடியும் அவ பின்னாடி சுத்த வேண்டியதானே, அவளை லவ் பண்ண வேண்டியதானே சொன்னோம். இங்கேயே கொன்னுடுவோம் பாத்துக்கோ. அமைதியா இருடி. ஓ யாருக்கு அவன் தான் டென்ஷன்ல இருக்கான்னு தெரியுதுல, சும்மா ஓயாம அதே சொல்லிட்டு இருக்கான். வீணா அடி வாங்காத, அமைதியா இரு. உங்களுக்குலாம் நல்லது சொல்ல பாருங்க, என்ன உதைக்கணும். ஆமா பெரிய நல்லது. அந்த நல்லதை விட இப்ப அஞ்சலி எங்க போயிருப்பா அதை யோசி. எங்க போயிருப்பான்னு யோசி, நாம அங்க போய் தேடுவோம். அவ எங்க போயிருப்பா? எனக்கு ஒரு இடம் தோணுது, அங்க போய் பாப்போமா? இங்க என்ன சொல்லு, பாக்கலாமா வேணாமா நான் சொல்றேன். இவங்க மட்டும் தான் அறிவாளி, நாங்க முட்டாள பாருங்க. அறிவாளி தனிமா தான் யோசிச்சிருக்கேன். நான் யோசிச்சதை சொன்னா நீங்களே ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. சொல்லு, ஆடுறனா அசர்றானான்னு பாக்கலாம். சொல்லுடி. சொல்றேன் கேளுங்க. நம்ம ஏன் ரயில்வே ட்ராக்ல போய் பார்க்க கூடாது? என்ன இங்க சத்தத்தையே காணும். சரி அந்த அண்ணன் கேட்போம். என்ன இவன் முறைக்கிற மாதிரி இருக்கு? என்ன நான் கரெக்டா தானே சொன்னேன்? அவளுக்கு எதுவும் திட்டு வாங்க விடாம காப்பாத்திட்டு வரேன். வீணா உத வாங்குற அளவுக்கு போயிடாத, அமைதியா வா. ஏன் இப்படி சொல்றீங்க? நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி லவ் ஃபெயிலியர் ஆனவங்க இப்படிதான் யோசிப்பாங்க. ரயில்வே ட்ராக்கு, கிணத்தடி, குளம், ஆறு, ஏன் இப்ப சொல்ல முடியாது, பீச்சுக்கு கூட போயிருந்தாலும் போயிருக்கலாம். அஞ்சலி மச்சான் நம்ம என்ன பீச் பக்கம் பார்க்கலாம், அங்கே ஒரு பாத்துட்டு வந்துருவோமா? பாத்தீங்களா நான் சொன்னது கரெக்டா? வெற்றிக்கே யோசனை வந்திருக்கு பாருங்க. நான் சொன்னதுதான் கரெக்ட். என்ன ஆளாக்குன்னு சொல்றீங்களே, நான் ஆள் தான் சிறுசு, ஆனா மூளை ரொம்ப பெருசு. கொசு, இந்த கொசுத்துல வேற தாங்க. ஆமாமா ஒத்துக்கிறேன், உனக்கு மூளை ரொம்ப பெருசுதான். மச்சி சீக்கிரம் வா, நம்ம முதல்ல பீச்சுக்கு போய் பார்ப்போம். ஆமாமா சீக்கிரம் வாங்க, நம்ம பீச்சுக்கு போய் பார்ப்போம். இப்ப நீ எங்கடி வர? பீச்சுக்கு? உங்க கூட பீச்சுக்கு வந்து அஞ்சலி தேடணும்ல. நீ எந்த எலியும் தேட வேணாம், அமைதியா வீட்டுக்கு போ. இங்க வரைக்கும் பார்க்கதான் உன்னை கூட்டிட்டு வந்தது. வந்தாச்சு பார்த்தாச்சுல, இதுக்கு மேல இந்த நேரத்துல எங்க கூட நீ சுத்த வேண்டாம், வீட்டுக்கு போ. நாங்க போய் அஞ்சலி தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம், நீ வீட்டுக்கு போ. இடமெல்லாம் நாங்க சொல்லுவோமா, இவங்க போய் கண்டுபிடிச்சி கடைசியில இவங்க பேர் வாங்கிட்டு போவாங்களாமா. அதெல்லாம் இங்க நடக்காதுங்க. நானும் வருவேன். நான் வந்து அந்த இடத்துல அஞ்சலி இருந்தா நாளைக்கு நான் சொல்லுவேன்ல, நான் தான் சொன்னேன் இந்த இடத்துல இருக்கானிட்டு. மச்சான் எப்படி மச்சான், ரொம்ப வருத்தமா தேடி இருக்கான். நேற்று வரைக்கும் நல்லா தான்டா இருந்தோம், இப்பதான் இப்படி ஆயிட்டோம். என்னன்னு தெரியலையே. அஞ்சலி காணாம போனதுல இருந்து இவ ஒரு மார்க்கம் ஆயிட்டோம். ஏய் வாடி, உன்னை விட்டுட்டு போனா எனக்கு தான் தொல்லன்னு நினைக்கிறேன். வா கூட்டிட்டு போறேன். அப்படி வாங்க வலிக்கு. நான் மட்டும் புத்திசாலித்தனமா இல்லாம இருந்தேன் என்ன கலட்டி விட்டுப்பீங்க தானே? நான் சொன்ன இடத்துல அஞ்சலி இருந்திருந்தா நீங்க பேர் வாங்கிட்டு நீங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி காமிச்சிருப்பீங்க, அப்படிதானே? மச்சான் நீங்க ரெண்டு பேர் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு பின்னாடி வாங்க, நான் போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்தோம் மென்டல் ஆயிடு வேண்டாம். டேய் என்னடா மச்சி, ஏய் வாயாடி, கொஞ்ச நேரத்துக்கு வாயை திறக்காம அமைதியா இருக்கணும். மொபைல் வாயகிய திறந்தோம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூம்ல நடந்ததுலாம் அது தெரியாம நடந்தது. இப்ப நீ மட்டும் வாயை திறந்தோம், தெரிஞ்சே நடந்துரும் பாத்துக்க. தெரிஞ்சு நடக்குமா? வெற்றி இதெல்லாம் நல்லதுக்குள்ள பாத்துக்கோங்க. மச்சான் அது என்ன தெரியாம நடந்தது, இப்ப தெரிஞ்சு நடக்கும். என்ன மச்சி? அது இந்த கொசுக்கிட்டே கேளு, அந்த கொசுவே சொல்லும். அதான் கேக்குறான்ல, சொல்லிக்கிட்டே வா, நான் முன்னாடி போறேன். ஹலோ மிஸ் ஆலாக்கு. ஆலாக்கு ஆமா என்ன மேட்ரு? ஏதோ தெரியாம நடந்திருக்குன்றான், இப்ப தெரிஞ்சே நடக்குங்கிறான். என்ன மேட்ரு? ஐயோ ஒரு மேட்டர் இல்ல. இப்ப நம்ம அஞ்சலி பார்க்க போலாம். வாங்க அஞ்சலி பார்க்க போலாம். நான் இதுக்கு மேல வாயை திறக்க மாட்டேன், அமைதியா வரேன். வாங்க போலாம். பரவாயில்ல, மச்சான் கிட்ட இவ்வளவு பயமோ? என்னமோ எசக்க பசக்கா கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அதான் கொசு இந்த அளவுக்கு பறக்குது. நான் லவ் ஃபெயிலியர்ல இந்த மாதிரி பண்ணதுக்கு வந்துட்டேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? உங்களுக்கும் லவ் ஃபெயிலியரா? லவ்வா? எனக்கா? லவ்னு ஒன்று இருந்தால் தானே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு. அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் லைஃபே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தான் இங்கே வந்திருக்கேன். உங்களுக்கு லவ் தான் ஃபெயிலியர், எனக்கு லைஃபே ஃபெயிலியருங்க. அதுக்காக தான் இங்கே வந்தேன். சரி அந்த இடத்துல ஒரு நல்லது பண்ணதான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். வாங்க போ. என்னடா இங்கேயும் எல்லாரும் தெரியாச்சு, ஆளையே காணும். அது அங்க பாருங்க, அஞ்சலி அஞ்சலி அங்க இருக்க பாருங்க. எங்க எங்க இருக்கான் ஆளுக்கு? சரியா பாத்தியா? எங்க இருக்கான்? நான் நல்லா பார்த்தேன், அங்க பாருங்க அஞ்சலி தான் அங்க நிக்கிறா. எங்க இருக்கான்? ஆமா டேய் மச்சான், ஆளுக்கு சொன்னது கரெக்ட் தான். அஞ்சலி இங்க தான் இருக்கான். ஆமா மச்சி, இவ என்னமோ தப்பான முடிவு எடுக்கதான் இங்க வந்திருக்கான். ஆமா அது யாரு கூட இருக்கிறது? நான் சொன்னேன்ல, லவ் ஃபெயிலியர் ஆனவங்களா இப்படிதான் இந்த மாதிரி முடிவு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. இவனும் அப்படிதான் ட்ரை பண்ணிருக்கா. ஆனா கூட இருக்கிறது யாருன்னு தெரியலையே. இங்க இருந்து பேசி ஒரு பிரயோஜனம் இல்ல, வாங்க அங்க போய் அவகிட்டே கேட்போம். ஆமா அவகிட்டே கேட்போம். ஒருவேளை காப்பாத்த வந்தவரா இருப்பாரோ?
என்ன எதுக்கு இந்த லுக்கு விடுறீங்க? இல்ல கதை திரைக்கதை வசனம்னு எல்லாமே எழுதுறீங்க. எப்படி உனக்குள்ள நிறைய டேலண்ட் இருக்கு? ஆமா, நான் ரொம்ப புத்திசாலி. எங்க கிளாஸ்ல கூட எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் பேசி பழகுனதும் உங்களுக்கே தெரியுது. டேய் வெற்றி, முடியலடா. எப்படா சமாளிப்ப? ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இவ்வளவு அப்புறம் சமாளிக்கலாம். முதல்ல அவளை என்னன்னு கேட்போம். வா அஞ்சலி. மாமா, வெற்றி மாமா. ஓ, இவர்தான் அந்த வெற்றியும் டைம்ல இங்க இருக்கான். எதுக்காக இங்க வந்தா? வீட்டுல யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இங்க வந்ததுக்கான காரணம் முடியுமான்னு பாருங்க. இப்பவே இங்கே நிக்க வச்சு கேட்டா அவங்களுக்கு இன்னும் வேதனையா தாங்க இருக்கும். சார் தேங்க்ஸ் சார். நல்ல வேலை சரியான நேரத்துல எங்க அஞ்சலியை காப்பாத்தி இருக்கீங்க. சார், எனக்கு ஒரு டவுட். அஞ்சலி கடல்ல குதிச்சதும் நீங்க தானே தூக்கி வந்து காப்பாத்துறீங்க? ஆமாமா, நான் தான் காப்பாத்தினேன். அம்மிக்கு தான் தண்ணி எடுத்தீங்களா? ஆமாமா, அப்ப அன்னைக்கு தானே ஆகணும். அதான் அஞ்சலி கண்ணு அதான் அவர் காப்பாத்திட்டாருல. எதுக்கு இத்தனை கேள்வி கேட்கறேன்? அமைதியா இருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்ல, இங்க இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கேன். அவளுக்கு அதுதானே பண்ணீங்க. ஆளுக்கு அதுன்றியே, அதுனா எது? ஐயோ ஐயோ, நீங்க என்னதான் படம் பாக்குறீங்க தெரியல. அப்பவும் கண்ணு திறக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வாயோட வாய் வச்சு அவங்க சுவாசத்தை இவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறமா தான் அவங்க கண்ணே திறப்பாங்க. அதான் கேட்டு இங்கே அப்படிதான் நடந்ததுன்னு போட்டு கொடுத்துருச்சு. இப்ப